ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 1 சேலஞ்ச் ஆஃப் 2K சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா ஊட்டிக்கு ஒரு பிரியாணி கடைக்கு தான் போக போகிறோம். இங்கே நல்லா ஊட்டியில் ஓரளவுக்கு நல்லா டேஸ்டியாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது பிரியாணி கடை. நீங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கனாலே அங்கே ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டிலேயே பார்த்தீங்கன்னா யாஸ்மின் பிரியாணின்னு இருக்கும். அங்கே நீங்கள் கடைக்கு போகிறது ஒரே ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு தான். எங்கே திரும்ப போனீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே யாஸ்மின் பிரியாணின்னு இருக்கும். இங்கே கடையில் பியூர் நான்வெஜ் இருக்கவங்க மட்டும் வந்து சாப்பிடுங்க. இருக்கிறதுலே சூப்பராக இருக்கும். இங்கே பரவாயில்ல, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் வெளியே இருந்து வந்து சாப்பிட்றவங்க இங்கே வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒரு பிரியாணி, ஒரு புரோட்டா மட்டும், ஒரு ஆம்லெட் 3 மட்டும்தான் ஆர்டர் போட்டிருந்தோம். அதுவே எனக்கு போதுமானது. மொத்தமாகவே 150 தான் பில் ஆச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் இவரை பார்த்தேன். இவர் என்ன ப்ராப்ளம்னா, இவர் வந்து அங்கே வந்து மேட்டுப்பாளையத்தில் வந்து ஒர்க் தேடி வந்திருக்காரு. இவர் வந்து திருப்பி நாங்கள் ஊருக்கு அனுப்புகிறோம் அப்படி சொல்லி சேலரிஸ் எதுவுமே கொடுக்காம ரிட்டன் அவங்கள தாட்டி விட்ருக்காங்க. பாவம், ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஃபேமிலியோட வந்திருப்பார் போல். அங்கே வந்துட்டு இங்கே ஊட்டியில் வந்து சிக்கிட்டார். வேலை அங்கேருந்து இங்கே கிடச்சி இங்கே வந்து சேலரி 1 மாதம் வேலை செஞ்சு அதுவும் கிடைக்காம போய் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுதார். நம்ம போய் பார்த்தோம், எதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டன் நம்ம ரூமுக்கு திருப்பியும் நம்ம பஸ் பிடிச்சி போகிறோம். நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இன்றைக்கி நீங்கள் ஒருத்தவங்களை ஏமாற்றணும்னு நினச்சா நாளைக்கு உங்களுக்கு பெருசாக ஒரு ஏமாற்றம் கண்டிப்பாக வரும். இது வந்து இதுதான் கர்மாய்ஸ் பூமராங், இதுதான் லைஃப். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள்.